ஓகே, இது வந்து சாப்டர் 2. இந்த எபிசோட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த விசுவல் ஸ்டுடியோ கூட எப்படி தீம் செட் பண்ணுறது, கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபைல், ப்ரிஃபரன்சஸ், தீம், கலர் தீம் இப்படி போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் கலர் தீம் வந்து இதில் நம்ம வந்து லைட்னு கொடுத்தோம்னா இந்த மாதிரி லைட் கலரில் வருது. இதெல்லாம் இன்பில்ட் தீம்ஸ். இது போக நமக்கு ஆன்லைனில் சர்ச் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் தீம். ஸோ மார்க்கெட் பிளேஸ் தீம்ஸ் இருக்கு இல்லையா, இதை சர்ச் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் நமக்கு எது நல்லா இருக்குதோ பண்ணிக்கலாம். இந்த தீம் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்கும். அதனால தான் நான் இந்த தீம் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த தீம் பேர் AYU டார்க் தீமு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட் பண்ணி பார்க்கலாம். பொறுத்த வரைக்கும் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் C++, ஜாவாவில் இருக்கிற மாதிரியே அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருங்கிறது ஈக்குவல் டு மட்டும்தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு வேரியபிள், இந்த பக்கம் ஒரு வேல்யூ. ஸோ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த 5 அப்படின்ற நம்பரு இந்த A அப்படின்ற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். பார்த்தீங்கன்னா கர்சர் மூவ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வேரியபிள் A அப்படின்னு காட்டுது. சரி, நம்ம பிரிண்டர் ஓப்பன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம க்ரியேட் பண்ண வேரியபிளோட நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக காட்டிடும். இதுதான் வந்து VS கோடோட ஸ்பெஷாலிட்டி. நம்ம இதை ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஏவோட வேல்யூ அப்படியே பிரிண்ட் ஆகுது. ஓகே, நம்ம டெர்மினலை க்ளோஸ் பண்ணிடலாம். இது கூட கில் டெர்மினல் க்ளோஸ் ஆகிடும். ஒன்லி நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் மட்டும்தான் காமிக்கும். முக்கியமானது டாபிக் முக்கியம் கிடையாது. ஸோ அண்ட் ஆஸ் அசர்ட் கிளாஸ் கண்டினியூ டெலிட் இது எக்ஸப்ட் false finally far from global if import in is London and on local not or pass price return to try while with the yield break depend. வெளிப்படையாச்சு இவ்வளோ கீவேர்ட்ஸ் இருக்குது. இந்த கீவேர்ட்ஸ் எதையுமே நம்ம வந்துட்டு ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸ்டில் பார்த்தீங்கன்னா எரர் தான் காட்டுது. ஏன்னா கீவேர்ட்ஸ் வந்து நம்மளால் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியாது. சிமிலர்லி நம்பர் ஃபஸ்ட்டு இருக்கிற மாதிரியும் நம்ம கீவேர்டை யூஸ் பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா எரர் காட்டுது. நம்பர் வந்து ஃபஸ்ட்டு வரக்கூடாது, லெட்டர் தான் ஃபஸ்ட்டு வரணும். 2A வரக்கூடாது, A2 தான் வரணும். A2 வந்து எரர் காட்டல, 2A வந்து எரர் காட்டுது. சிமிலர்லி சிம்பிள்ஸ் எதுவும் வரக்கூடாது. லைக் இந்த மாதிரி சிம்பிளோ எந்த ஒரு சிம்பிளுமே வரக்கூடாது. அண்டர்ஸ்கோர் மட்டும் அலவுடு. A=5 அப்படின்னு நம்ம டைப் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஏன்ற வேரியபிள் வந்து நம்ம என்ன வேரியபிள் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் C++லாம் இன்டீஜர் ஏன்னு நம்ம மென்ஷன் பண்ணணும். அந்த மாதிரி இது வந்து பைத்தானில் கிடையாது. நீங்கள் எது கொடுத்தாலும் அதை ஆட்டோமேட்டிக்காகவே டிஃபைன் பண்ணிக்கணும். ஃபைன் கொடுத்தோம்னா இந்த ஏவோட வேரியபிள் வந்து டைப் வந்து இன்டீஜர் அப்படின்னும், 2.5 தரும்போது இது ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோட் அப்படின்னும். பார்த்தீங்கன்னா டிஃபைன் ஆகிடுது. நான் கர்சரை மூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக காட்டி பாருங்க ஃப்ளோட்டுன்னு. ஸோ இது வந்து லிட்டரல் இன்டீஜர். சிமிலர் ஸ்ட்ரிங்கை டிஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ் எதுனாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லிட்டரல் ஸ்ட்ரிங்கு. ஓகே, இப்போ நான் ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். A=5, B=2.5, C=str ஒரு சிங்கிள் கோட்டில் கொடுத்துருக்கேன். T=string with space and டபுள் கோட் கொடுத்துருக்கேன். இதே இன்புட் நம்ம சிங்கிள் கோட்டில் கொடுத்துருவோம். சிங்கிள் கோட் டபுள் கோட் எதுனாலும் யூஸ் பண்ணலாம். இது E= இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட் போட்டுட்டு 0 திரும்பி கொடுத்துருக்கேன். F க்ளோஸ் ஓப்பன் பேரந்தசிஸ், சாரி திஸ் இஸ் ப்ராக்கெட். இதுதான் க்ளோஸ் ஓப்பன் பேரந்தசிஸ் Gயில் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா H1 வந்து ட்ரூ அப்படின்னு கொடுத்துருக்கேன். ட்ரூன்றது கீவேர்டு. H2 வந்து ஃபால்ஸ்னு கொடுத்துருக்கேன். I ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் கீழே வந்து டைப் ஆஃப் A இஸ் டைப் A அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதோட மீனிங் என்னென்னா, டைப் ஆஃப்ன்றது ஸ்ட்ரிங்கு, இதுக்கப்புறம் கமா, ஏன்றது வேரியபிள், அதுக்கப்புறம் கமா, தென் இஸ் அது ஸ்ட்ரிங்கு, தென் கமா, தென் டைப் ஆஃப் A. டைப் ஆஃப்ன்றது அது என்ன டைப் அப்படின்றது நமக்கு சொல்லும். ஸோ இதுதான் பிரிண்டோட ஃபார்மெட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிருக்கு. டைப் ஆஃப் 5 வந்து இன்டீஜர் கிளாஸஸ் இருந்தது, 2.5ன்றது ஃப்ளோட் கிளாஸஸ் இருந்தது, ஸ்ட்ரிங்ன்றது ஸ்ட்ரிங் கிளாஸஸ் இருந்தது, ஸ்ட்ரிங் வித் ஸ்பேசஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் தான். 0, 1, 2, 3ன்றது லிஸ்ட்டு கிளாஸஸ் இருந்தது. இது ஒரு டேட்டா டைப்பு. இது வந்து டப்பிள், இது ஒரு டேட்டா டைப்பு. இது பார்த்தீங்கன்னா ஒரு டிக்ஷனரி, ஒரு டேட்டா டைப்பு. ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் ரெண்டுமே பூலியன் கிளாஸ் இருந்தது.
அண்ட் இந்த ஆப்ஜெக்ட்ன்றது டைப் கிளாஸ் வச்சு. ஸோ இதுதான் லிஸ்ட் ஆஃப் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா டைப்ஸு. அந்த டேட்டா டைப்ஸ் வந்து நம்ம எதுவுமே மென்ஷன் பண்ணல. இப்போ பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட்ன்றதே நம்ம மென்ஷன் பண்ணல. பட் ஸ்டில் ஆப்ஜெக்ட்ன்றது ஆட்டோமேட்டிக்காக ஐயில் சேவ் ஆகிடும். அது என்ன சேவ் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. ஒரு ஆப்ஜெக்டாகவே சேவ் ஆகிடும். ஸோ ட்ரூ அண்ட் ஃபால்ஸும் ஆட்டோமேட்டிக்காக வேரியபிள்லேயே சேவ் ஆகும். நம்ம வந்து பைத்தானை பொறுத்த வரைக்கும் என்னென்னா முன்னாடி இன்டீஜர் ஃப்ளோட் அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன டிஃபைன் பண்ணுறோமோ அதை பொறுத்து வேரியபிள் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஃபைன் ஆகிடும். அதுதான் நம்ம இந்த ப்ரோக்ராமோட ரிசல்ட்டில் பார்த்தோம். சிமிலர்லி இப்போ நம்ம ஒரு டேட்டா டைப்பை இன்னொரு டேட்டா டைப்பை கன்வெர்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் A = 5 கொடுத்துருக்கேன் இல்லையா. சிமிலர்லி A = float of A அப்படின்னு கொடுத்துருக்கேன். A = 5 கொடுத்துருக்கேன். இப்போ இந்த float of Aன்றது அந்த 5 வந்து ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணி திரும்ப ஏக்குள்ளே ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா 5.0 இருந்துச்சு. ஏன்னா அது இன்டிஜராக இருந்த 5 வந்து நம்ம ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். அதனால தான் ஃப்ளோட் ஆகிடுச்சு. சிமிலர்லி ஃபார் ஸ்ட்ரிங் ஆல்சோ இங்கே ப்ராக்கெட்குள்ளே 25 கொடுத்துருக்கேன். இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன். எனக்கு வந்து C வந்து 25 ஸ்ட்ரிங்கு தான் வருது. ஏன்னா டபுள் கொட்டேஷன் கொடுத்துருக்கேன். கொட்டேஷன் கொடுத்தா அது ஸ்ட்ரிங்கு தான் வரும். கொட்டேஷன்லாம் கொடுத்தா தான் இன்டிஜர்னு வரும். இப்போ நான் இதை ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா 25.0 ஆயிடுச்சு. இஸ் ஃப்ளோட்டுன்னு வந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம இதில் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எரர் காமிக்கும். could not convert string to float அப்படின்னு எரர் காமிக்குது. ஏன்னா 25A அப்படின்றது ஸ்ட்ரிங்கு. அந்த ஸ்ட்ரிங் வந்து நம்மளால் ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ண முடியாது. அப்போ ஸ்ட்ரிங் வந்து நம்பராக இருக்கும் பட்சத்தில் நம்மளால் அதை வந்து ஒரு ஃப்ளோட்டாவோ ஒரு இன்டிஜராவோ கன்வெர்ட் பண்ண முடியும். ஆனால் அதுக்குள்ளே ஏதாவது லெட்டர்ஸ் இருந்ததுன்னா அதை நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியாது. சிமிலர்லி ஒரு லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட்டை நம்ம டப்புளாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதே ஆப்ஷன் தான். இந்த லிஸ்ட்டுக்கு பதிலாக இந்த இடத்துல டப்புள் அப்படின்னு ஆட் பண்ணால் போதும். ஈக்குவல் டு டப்புள் ஆஃப் இ அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த ஈயோட வேல்யூ வந்து டப்புளாக இருக்கும். ஈக்குவல் நம்ம லிஸ்ட்டுன்னு காமிச்சது பார்த்தீங்கன்னா டப்புள்னு ஆயிடுச்சு. வேல்யூவும் பார்த்தீங்கன்னா டப்புளாக சேஞ்ச் ஆயிடுச்சு. சிமிலர்லி இதை வந்து எஃப்ஓ வந்து நம்ம லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எஃப் வந்து லிஸ்ட் ஆயிடுச்சு. இது வந்து டப்புள் ஆயிடுச்சு. இந்த ரெண்டு இன்டர்சேஞ்சபிள், இந்த மூணு இன்டர்சேஞ்சபிள். பூலியன் கிளாஸில் வந்து ரெண்டு வேரியபிள்ஸ் தான். ஒன்று ட்ரூ, ஒரு ஃபால்ஸு. இதுக்கு மேலே வந்து நம்ம இன்டிஜரையும் ஃப்ளோட்டையும் பற்றி தெளிவாக பார்க்கலாம். ஸோ நான் டெலிட் பண்ணிடுறேன் ஃபுல்லாத்தையும். இப்போ பைத்தானில் நிறைய இன்பில்ட் ப்ரோக்ராம்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அதை பற்றி நம்ம இப்போ ஒன்று பார்க்கலாம். அதுக்கு நான் 2 வேரியபிள் டிஃபைன் பண்ணிடுறேன். நம்ம பிரிண்ட் ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் பற்றி பார்த்துடலாம். A = 5, B = 10 கொடுத்துருங்க. பிரிண்ட் வேல்யூ ஆஃப் A இஸ் A. ஸோ இது என்ன பிரிண்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொட்டேஷனில் இருக்கிறத அதை ஆட்டோமேட்டிக்காக அப்படியே பிரிண்ட் பண்ணும். வேல்யூ ஆஃப் A இஸ் தென் கமா ஏன்னு கொடுத்தோம்னா இந்த இடத்துல இந்த ஏவோட வேல்யூ என்னவோ அதை பிரிண்ட் பண்ணணும். இங்கே சம் ஆஃப் இங்கே ஒரு கமா, தென் A5 கமா, தென் and வந்து ஸ்ட்ரிங் அதை அப்படியே பிரிண்ட் பண்ணணும். தென் பியோட வேல்யூ இஸ் தென் A + B. நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இதுதான் பிரிண்டோட சின்டாக்ஸு. இதில் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லாஷ்ன்னு எங்கேயுமே கொடுக்கல. அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்லாஷ்ன்னு எடுத்துக்கணும். ஏன்னா அதான் பிரிண்ட் ஃபங்க்ஷனோட ஸ்பெஷாலிட்டி. அதை நம்ம மாற்றணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல கம்மா போட்டுட்டு end = அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ end = போட்டு நம்ம என்ன எண்டு நம்ம வேணுமோ அதை டிஃபைன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் /2 கொடுத்தோம்னா அது ஒரு டேப் ஸ்பேஸை இன்க்ளூட் பண்ணும். எதுவுமே வேணாம், எண்டே தேவையில்லை, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வரணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி டபுள் கொட்டேஷன் மட்டும் கொடுத்தா போதும். வேறு எதுவும் கொடுக்கணும் அவசியம் இல்லை. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் A is 5, தென் end வந்து /t, தென் வேல்யூ ஆஃப் B is 10,
நம்ம எண்டு வந்து எதுவுமே கொடுக்கல, தென் சம் ஆஃப் இந்த மாதிரி வருது. ஸோ இதான் பிரிண்ட் ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ். இப்போ பிரிண்ட்டை தவிர மற்ற என்ன பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டேட்டா டைப்ஸ்க்கும் இன்டிஜருக்கு தனியாக வரும், லிஸ்ட்டுக்கு தனியாக, லிஸ்ட்டுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுற மாதிரி பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் நிறையா இருக்குது. அதில் வந்து நம்ம இப்போ இன்டிஜருக்கு உள்ள ஃபங்க்ஷன்லாம் தான் பார்க்கலாம். சி ஈக்குவல் டு மினிமம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. மினிமம் ஆஃப் ஏ கமா பி அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த ரெண்டு வேல்யூவில் எது மினிமமோ அதை பிரிண்ட் பண்ணோம். சிமிலர்லி மேக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது ரெண்டு வேல்யூவில் எது மேக்ஸிமமோ அதை பிரிண்ட் பண்ணோம். நெகட்டிவ் வேல்யூஸ் கூட கொடுக்கலாம். நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா 5 தான் மேக்ஸிமம் வேல்யூ, நெகட்டிவ் 10 கிடையாது. அதே மாதிரி அப்சல்யூட் ஃபங்க்ஷன் இருக்குது ஏபிஎஸ். ரெண்டே கொடுத்தா ஆக்சுவலி -5 வரணும், ஆனால் அப்சல்யூட் இருக்கனால இது பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் த அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் த ஆர்குமெண்ட். இது ஒரு ஃபங்க்ஷன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு மேலே இப்படி கர்சரை கொண்டு போனாலே தெரியும் அந்த ஃபங்க்ஷனில் என்னென்ன இருக்குது, என்னென்ன வந்து நம்மளை ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணலாம் அப்படின்றத ஆட்டோமேட்டிக்காக அது காமிக்கும். இதுதான் விஎஸ் கோடுக்குள்ளது ஸ்பெஷாலிட்டி, பைத்தானுக்குள்ளது கிடையாது, விஎஸ் கோடுக்குள்ளது. நீங்கள் வேறு ஏதாவது கோடு எடிட் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, மற்ற இன்டிஜர் ஃப்ளோட்டுக்குள்ள மற்ற இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா பைனரின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து பைனரி நம்பரை கன்வெர்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களே கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி நம்ம பைன் ஆஃப் ஒரு இன்டிஜர் நம்பர் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு இந்த மாதிரி வரும். இப்போ பைன் ஆஃப் A1 வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 0B பைனரியோட ஃபார்மேட்டு, இது வந்து அந்த பைனரியோட வேல்யூ. ஸோ அந்த நம்பரை நம்ம பைனரியாக கன்வெர்ட் பண்ணால் நமக்கு இந்த நம்பர் வரும். அதே மாதிரி ஆக்டாடெசிமல் நம்பராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதோட ஆக்டாடெசிமல் நம்பர்ன்றது இது 0 ஃபார்மேட்டு. எக்ஸ்ன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. எக்ஸ்ன்றதுனா ஹெக்ஸாடெசிமல் நம்பராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நம்ம கலர் கோடு யூஸ் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கலர் கோடு எல்லாமே ஹெக்ஸாடெசிமல் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 255 அப்படின்னா 258,250,255ன்றது ஒயிட் கலரு. இப்போ அது பார்த்தீங்கன்னா நமக்கு FF வரும். இது இல்லாமல் இன்புட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. பவர், ஸோ பவரோட ஆர்கியூமெண்ட் பார்த்தீங்கன்னா பேஸ் இன்டிஜர், எக்ஸ்போனென்ஷியல் இன்டிஜர் தான் கொடுக்கணும், 2 இன்டிஜர் கொடுக்கணும். ஸோ நம்ம A,2ன்னு கொடுக்கலாம். 255 ஸ்கொயர் தான் நமக்கு வந்து வேணும். அதுக்கு 255 ஸ்கொயரோட வேல்யூ தான் பவர் ஃபங்க்ஷன். இது போக ரவுண்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது ஃப்ளோட் இருக்குது. இது நம்ம ரவுண்ட் பண்ணணும் அப்படின்னா ரவுண்ட் ஆஃப் A,4. ஸோ 4 டிஜிட்டில் வந்து நான் ரவுண்ட் பண்ணுறேன். அது இந்த ரவுண்ட் ஃபங்க்ஷன் எனக்கு கிடைச்சிச்சு. அப்புறம் இன்புட் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதான் ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன். ஸோ இன்புட் அப்படின்னா என்னென்னா நம்மக்கிட்ட வந்து கேட்கும், ஏதாவது வேல்யூ என்டர் பண்ண சொல்லி கேட்கும். A*B ஏவோட இன்புட்டையும் பியோட இன்புட்டையும் மல்டிப்ளை பண்ணோம். இல்லை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏவோட வேரியபிள் ஸ்ட்ரிங் அப்படின்னு காட்டுது, பியோட வேரியபிள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்னு காட்டுது. ஏன் அப்படின்னா இந்த இன்புட் ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே தெரியும், இது வந்து ஸ்ட்ரிங்கை தான் ரிட்டர்ன் பண்ணும். ரீட் a string from standard input தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் இது வந்து ஸ்ட்ரிங்கை தான் ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நம்ம A*Bன்னு கொடுத்துட்டு நம்ம நார்மலாக நம்பர் கொடுத்தா கூட இது வந்து எரர் தான் காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 45 அப்படின்னு கொடுத்தா நமக்கு வந்து எரர் காட்டுது. ஏன் எரர் காட்டுது அப்படின்னா can't multiply sequence டைப் ஆஃப் ஸ்ட்ரிங், ஒரு ஸ்ட்ரிங்கையும் இன்னொரு ஸ்ட்ரிங்கையும் மல்டிப்ளை பண்ண முடியாது. அப்போ இந்த எரர் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்போம் ஃப்ளோட்டை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, இன்டிஜரை எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு. இப்போ அந்த மாதிரி நம்மளோட இன்புட்டையே டைரெக்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இன்புட்ன்றது நமக்கு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணோம். அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம இப்படி ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நமக்கு என்ன கொடுத்தாலும் வரும், என்ன கொடுக்குறோமோ அதை மல்டிப்ளை பண்ணி நமக்கு ஒரு வேல்யூ வந்துருக்கு. இதுலேயே கூட நம்ம ரவுண்ட் ஃபங்க்ஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பிரிண்ட்டுக்குள்ள கம்மா வேறு,
ரவுண்டுக்குள்ள கம்மா வேறு அதான் அப்படி காட்டுது. ஓகே, அந்த கம்மா வந்து பிரிண்ட்டுக்குள்ள கம்மா. ஸோ ரவுண்ட் ஆஃப் ஏ டிவைடட் பை கம்மா 2ன்றது ரவுண்டுக்குள்ளே கொடுக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா 3.14 பையோட வேல்யூ நம்ம கரெக்டாக வருது. அதே போல் இன்புட்டில் நம்ம இந்த மாதிரி எம்டியாக கொடுக்கணும் அவசியம் இல்லை. நம்ம உள்ளுக்குள்ள ஏதாவது ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணிக்கலாம். என்டர் என்கிட்ட இப்படி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. A divided B is round of A by divided by 2. ஆனால் இது வந்து எரர் காட்டுது ஆட்டோமேட்டிக்காக. இது பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் ப்ராப்ளம் இந்த ஃபைல் காட்டுது. ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கரெக்டாக கம்மா. ஸோ இதுதான் பைத்தானோட ஸ்பெஷாலிட்டி. நம்ம ஏதாவது எரர் பண்ணோம், சின்டாக்ஸ் எரர் பண்ணோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன சின்டாக்ஸ் எரர்ன்றது கண்டுபிடிச்சி நமக்கு சொல்லிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கம்மா மிஸ் பண்ணியிருக்கோம். ஆமாம், ஏன்னா ஏக்கு அப்புறம் கம்மா வரணும். அதேமாரி டிவைடட் பைக்கு அப்புறம் கம்மா வரணும். பிக்கு அப்புறம் ஒரு கம்மா வரணும். இஸ்ஸுக்கு அப்புறம் இன்னொரு கம்மா வரணும். பார்த்தீங்கன்னா இந்த எரர் போயிடுச்சு. இந்த கம்மா இல்லாத வரைக்கும் இதுக்கு முன்னாடி வந்து எரர் காலேஜ் வந்து ப்ராப்ளம் ஃபைலுங்க. இந்த கம்மா கொடுத்ததும் அந்த எரர் போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். என்டர் த வேல்யூ ஆஃப் A 22, என்டர் த வேல்யூ ஆஃப் B 7. ஸோ 22 டிவைட் பை 7 இஸ் 3.14. ஏன்னா 22ன்றது நம்ம ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஏன்னா 22.0 அப்படிங்கிறது. இதேமாதிரி நம்ம இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணாலுமே அது வந்து ஆட்டோமேட்டிக்காக டிவிஷன் ஆப்ரேட்டர் வரும்போது அது ஃப்ளோட்டாக தான் எடுத்துக்கணும். ஏன்னா 22 டிவைட் பை 7 இஸ் 3.14. ஏன்னா 22 ஒரு இன்ட்டு 7 ஒரு இன்ட்டு அந்த ரெண்டையும் டிவைட் பண்ணால் இது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃப்ளோட்டில் தான் போகும். இன்டிஜர் டிவைட் பண்ணால் இன்டிஜர் வராது. இன்டிஜர் கூட்டினா இன்டிஜர் வரும், மல்டிப்ளை பண்ணால் இன்டிஜர் வரும். ஆனால் டிவைட் பண்ணால் ஃப்ளோட்டு தான் வரும். அவ்வளோதான் சாப்டர் 2. நம்ம அடுத்த ஸ்ட்ரிங்ஸ் பற்றி சாப்டர் 3ல் பார்க்கலாம்.